வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் ஐடியாஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபோர்ஸஸை எப்படி ரேடியல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் காம்பனன்ட்ஸில் வந்து நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி எப்படி வெலோசிட்டி ஆக்சலரேஷன் இந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது எப்படிங்கிறத வந்து we have ஆல்ரெடி சீன். இப்போது நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் யூஸ் பண்ணி ரேடியல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி லெக்சரில் பார்ப்போம். இங்கே நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாக் வித் அ மாஸ் எம். ஸோ ஒரு பிளாக் இருக்குது எம்ங்கிற மாஸில். இங்கே டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா we can easily understand what is given. ஸோ இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு ஆர்ம் இருக்குது. இந்த ஓஏ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அன் ஆர்ம். இந்த ஆர்மில் வந்து ஒரு பிளாக் பிங்கிற ஒரு பிளாக் வந்து இது பண்ணியிருக்காங்க. the மாஸ் ஆஃப் த பிளாக் இஸ் எம். சரிங்களா, அதை எம்என் டினோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் ரொட்டேட்டிங் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஸோ இதோட ரொட்டேஷன், இந்த ஆர்ம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் கீப்ஸ் ரொட்டேட்டிங். இப்போ இது ரொட்டேட் ஆகிறது எப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். ஸோ ரொட்டேஷன் அப்படிங்கும் போதே இருந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் த ஆங்கிள் இஸ் சேஞ்சிங். ஆனால் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அதை தான் வந்து இந்த தீட்டா நாட் டாட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. தட் கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபைட் ஹியர் அஸ் தீட்டா நாட் டாட். ஓகே, இப்போ பிங்கிறது வந்து ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு இனிஷியல் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். அந்த இனிஷியல் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து மெஷர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அட் ப்ரெசண்ட் பியோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து வி ரெப்ரசன்ட் இட் ஆஸ் ஆர் ஆஃப் டி. ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ரேடியலாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதை வச்சுக்கிட்டு வி ஹேவ் டு ஃபைண்ட் த வெலோசிட்டி விஆர். ஸோ இந்த பிங்கிற பிளாக்கோட வெலோசிட்டி அலாங் இந்த லைன், இந்த ஓஏங்கிற இந்த லைனில் வந்து வில் ஹேவ் டு டூ. அடுத்தது மேக்னிடியூட் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அண்ட் பி. ஸோ இதுக்கு ஹரிசாண்டலாக நம்ம ஆக்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து, ஸோ இந்த டைரக்ஷனில் இட் இஸ் கோயிங் டு கெட் ஆக்டட். இந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த விஷயங்கள் தான் வந்து இந்த ப்ராப்ளம்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இஃப் யூ டிசைட் டு சூஸ் திஸ் ஆஸ் யுவர் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் திஸ் ஆஸ் யுவர் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி எடுத்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்ம் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வில் ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணணும், ரிலேட்டிவ் வெலோசிட்டியை பற்றி பேசணும், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து சப்போஸ் இஃப் யூ டிசைட் டு டேக் திஸ் as ஆர் தென் அஃப்கோர்ஸ் இது வந்து தீட்டாங்கிற மாதிரி வந்துருப்போது. ஸோ இஃப் யூ கன்வெர்ட் இஃப் யூ டிசைட் டு டூ வித் ரேடியல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன் இந்த ப்ராப்ளம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வி டிசைட் டு கோ வித் தட் ஐடியாலஜி. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா த திங் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னது, வி ஆர் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பிகாஸ் வி ஆர் ஆஸ்க்டு டு ஃபைண்ட் அபவுட் தி ஃபோர்ஸ் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போதே வந்துட்டு மாஸ் தெரியும், ஆக்சலரேஷன் என்ன நமக்கு எப்படி கண்டுபிடிக்கிறேங்கிறது தெரியும். ஸோ ஃபோர்ஸ் கேன் பி ஈக்குவேட்டட் டு மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன். சரிங்களா, ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம பியை தான் வந்து நம்மளுடைய சிஸ்டமாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, பியை வந்து நம்மளோட சிஸ்டமாக எடுத்துக்கிட்டு அதை பார்ட்டிக்கலாக அசியூம் பண்ணி we are going to see what are the forces acting on it. இப்போது இதே இதில் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுறது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பியில் வந்து we are going to apply some horizontal force. சரிங்களா, அந்த இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். இது மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஃப்ரீ பாடி டயக்ராமில் இருக்க போகுது. வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுதா? கிடையாது. சரிங்களா, இப்போ அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய கைனட்டிக் டயக்ராமில் ரைட், கைனட்டிக் டயக்ராமில் என்னென்னலாம் வரப்போகுது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஸோ இன் திஸ் டைரக்ஷன் வீல் ஹேவ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏஆர், இது ரிசல்டண்ட்டாக இருக்க போகுது. இந்த எஃப் இருக்கிற இதே டைரக்ஷனில் மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ தீட்டா வரப்போகுது. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை வந்து இஃப் யூ பிளக் இன் யூ கேன் சி வெரி வெல் சி தட் திஸ் இஸ் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இது நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம், இது நம்ம கைனட்டிக் டயக்ராம். சரிங்களா, இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சுக்கிட்டு வி ஷால் ஃபைண்ட் அவுட் த ரெக்யர்மெண்ட்ஸ். என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, பை நியூட்டன்ஸ் second law, going to write down the things.
இப்போ பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட பாசிட்டிவ் ஆர் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஆர், ரைட். அடுத்தது திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் தீட்டா டைரக்ஷன். ஸோ சமேஷன் எஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ தீட்டா. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம டேரெக்டாக நியூட்டன் செகண்ட் லா யூஸ் பண்ணி எழுதிட்டோம். ஓகே, இப்போ we look into the free body diagram. இப்போ r டைரக்ஷனில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? there is no force. அதனால we get 0 equals mass times of AR. AR என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா r double dot minus r theta dot squared. ஓகே, இதெல்லாமே வந்து அந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணோம்னா நம்மளோட வெலோசிட்டி இன் ஆர் டைரக்ஷன் என்ன, ஆக்சலரேஷன் என்ன, அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸில் வந்து வெலோசிட்டி, ஆக்சலரேஷன் அந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, தீட்டா டைரக்ஷனில் என்ன ஆகுது? ஃபோர்ஸஸ் ஆக்டிங். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல்ஸ் மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ தீட்டா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ஆர் டைம்ஸ் ஆஃப் தீட்டா டபுள் டாட் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் டாட் தீட்டா டாட். சரிங்களா, இந்த விஷயங்கள் தான். ஸோ வி மார்க் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போ நம்மளை வந்து முதல்ல அவங்க என்ன விஷயம் கேட்டிருந்திருக்காங்க? we were asked to find out the velocity component. சரிங்களா, ஸோ component VR of velocity. ஓகே, இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் வெலோசிட்டி நமக்கு என்னவா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VR என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆர் டாட். சரிங்களா, அப்போது இதிலிருந்து ஓகே we have this quantity. ஸோ ஆனால் இந்த டைரக்ஷனில் இப்போது இந்த டைரக்ஷனில் வெலோசிட்டி என்னென்னு பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் கம் டு திஸ். இந்த டைரக்ஷனில் வெலோசிட்டி அப்படிங்கிறது என்னது? டைம் டெரிவேட்டிவ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆர் அட் எனி டைம். அதோட டைம் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் இஸ் கோயிங் டு பி ஆர் டாட். சரிங்களா, அதுலேருந்து இந்த விஷயத்தை எழுதிட்டோம். இப்போ இதிலிருந்து இஃப் யூ ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஆர் டபுள் டாட், பிகாஸ் வீல் ஹேவ் டு சப்ஸ்டியூட் ஆர் டபுள் டாட். சரிங்களா, என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தட் இஸ் விஆர் டாட், அதாவது டைம் டெரிவேட்டிவ். ஸோ தட் இஸ் டிவிஆர் அப்பான் டிடி. ஆனால் இந்த இடத்துல திஸ் வெலோசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர். ஸோ இட் இஸ் டிவிஆர் அப்பான் டிஆர் தென் டிஆர் அப்பான் டிடி. பட் டிஆர் அப்பான் டிடிங்கிறது நமக்கு என்னது? தட் இஸ் விஆர். சரிங்களா, ஸோ வி ஹேவ் திஸ் ஒன். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 யூஸ் பண்ணுறோம். ஸோ பை யூஸிங் equation 1 what we get? So mass அப்படிங்கிறது is a positive quantity, so கண்டிப்பாக that cannot be equal to 0. அதிலிருந்து we get r double dot minus r theta dot squared is 0. இதிலிருந்து என்ன எழுதிக்கலாம்? r double dot is r times of theta dot squared. அப்போது இந்த ஈக்குவேஷன் if you mark this as star, ஓகே, நமக்கு என்ன கிடைக்குது? by star we write r double dot பதிலாக r theta dot squared, and finally we have this dvr upon dr equals multiplied with vr. இதிலிருந்து let me bring dvr multiplied with derivative part வந்து நான் பின்னாடி எழுதிக்கிறேன். dvr equals r theta dot squared dr. சரிங்களா, தீட்டா டாட் ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல தெளிவாக என்னன்னு சொல்லிட்டாங்க, தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, சின்ஸ் தீட்டா டாட் இஸ் தீட்டா நாட் டாட் கான்ஸ்டன்ட்டுங்கிறங்காட்டி வி ரைட் திஸ் வே. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வி மல்டிப்ளை வித் 2 அண்ட் இன்டகிரேட். ஸோ மல்டிப்ளை வித் 2 பண்ணாமல் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கனாலும் தட் இஸ் நோ பாதர். இன்டகிரேட் எங்கேருந்து நீங்கள் பண்ண போகிறீங்க? So actually let me write those steps as well. So multiply by 2, ரெண்டு சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு and we are about to integrate. ஸோ இனிஷியல் பொசிஷன்லேருந்து அட் எனி பொசிஷன் அப்படி தான் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்படின்னா இனிஷியல் வெலோசிட்டி 0 to ஜென்ரல் விஆர். இந்த இதுக்கு இனிஷியல் பொசிஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஆர் நாட். சரிங்களா, ஸோ ஆர் நாட்லேருந்து எது வரைக்கும் பண்ண போகிறோம்? ஆர் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் யூ ஆர் கோயிங் டு இன்டகிரேட் ஃப்ரம் 0 to VR 2 VR dVR equals integral
r naught to r theta naught dot squared dr. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணிங்க அப்படின்னா you are going to get vr squared over 0 to vr equals இங்கே theta naught dot squareங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஸோ we take it outside, so this becomes r squared over this. இப்போ இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா vr squared is equal to theta naught dot squared r squared minus r naught squared. இப்போ இதிலிருந்து if you find what is vr, it is theta naught dot r squared minus r naught squared to the power 1 upon 2, ரைட். ஸோ இப்போ vr அப்படிங்கிறதுக்கான குவான்டிட்டி என்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. சிமிலர்லி next we'll have to find the horizontal forceோட magnitude என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு அந்த நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம 2 எக்ஸ்பிரஷன் எழுதணும். அந்த 2 எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நவ் we will make use of செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கொடுத்துருந்துருக்காங்க, தீட்டா டாட் தீட்டா நாட் டாட். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா தீட்டா டபுள் டாட் இஸ் 0 பிகாஸ் திஸ் குவான்டிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா, இது கான்ஸ்டன்ட்டுங்கிறங்காட்டி இது நமக்கு 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அண்ட் we know that r டாட் அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் vr. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஈக்குவேஷன் 2ல் நம்ம கொண்டு போய் போட்டோம் அப்படின்னா what we are going to get, f equals mass times of r theta double dot, so which is 0 plus 2 times of r dot க்கு பதிலாக vr, theta dot க்கு பதிலாக we have theta naught dot. கரெக்டுங்களா? ஸோ what we get is force is equal to mass times of 2 times of mass vr theta naught dot. ஸோ விஆரோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா theta naught dot r squared minus r naught squared to the power 1 upon 2 multiplied with theta naught dot. இங்கே இருக்கிற இந்த குவான்டிட்டியை நான் எழுதியிருந்திருக்கேன். ஸோ as டுகெதராக நான் பார்க்கும்போது what I get is 2m theta naught dot squared r squared minus r naught squared to the power 1 upon 2. இதுதான் வந்து நம்மளுடைய required force உடைய magnitude. சரிங்களா? next we'll move to the next problem. ஸோ இங்கே NASA flies a reduced gravity aircraft. அந்த பேரை வந்து அவங்க சிம்பிளாக வந்து வாமிட் காமெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க ஏதோ ஒரு ஏர்க்ராஃப்டை பற்றி பேச போகிறாங்க. இந்த ப்ராப்ளம்னா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா we are going to talk about some aircraft. அது என்ன அப்படின்னா இட்ஸ் an elliptical flight to train astronauts in a microgravity environment. அதாவது இங்கேருந்து ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய சயின்டிஸ்ட்ஸை ஆஸ்ட்ரோனாட்ஸை வந்து அந்த மைக்ரோகிராவிட்டி அந்த இடத்துல வந்து கிராவிட்டி ரொம்ப அதிகமாகலாம் இருக்க போகிறது கிடையாது. இங்கே இருக்க மாதிரி சடன் ஃபால் அந்த மாதிரி எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அங்கே வெறும் ரொம்ப கம்மியான ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்க போகுது. நம்ம எர்த்தோட என்வைர்மெண்ட்லேருந்து நகர்ந்து போக போக இருந்துட்டு கிராவிட்டி என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் வந்து வி கால் இட் அஸ் அ மைக்ரோ கிராவிட்டி என்வைர்மெண்ட். அந்த என்வைர்மெண்ட்டில் தே வில் ஹேவ் டு சர்வைவ். அதுக்காக அவங்கள ட்ரைன் பண்ணுறதுக்கான ஒரு ஏர்க்ராஃப்ட் தான் இங்கே கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? அந்த பிளேனை வந்து ஒரு ரேடார் வச்சு ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அந்த இங்கே யூ கேன் வெரி வெல் சி ஆன் த டைகிராம். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த ரேடாரை பிளேஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ரேடாரை வச்சுக்கிட்டு அவங்க அந்த ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கா அப்படின்னு அவங்க ட்ராக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இந்த பிளேன் வந்து அது வந்து ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்க போது இருக்கிறதுலே அந்த லோவஸ்ட் பாத் அந்த பாட்டம் ஆஃப் த ட்ராஜெக்ட்ரி வந்து வரும்போது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆர் டாட் தீட்டா டாட் ஆர் டபுள் டாட் தீட்டா டபுள் டாட் இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டன்ஸில் அதாவது இந்த இடத்துல we'll have to find out the force. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் த 80 kg பைலட் பை ஹிஸ் சீட்.
ஸோ அவர் அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இது பண்ணணும். அப்போது நம்ம பேச வேண்டிய பொசிஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து நம்மளுடைய ஒரு ஆஸ்ட்ரானட் உட்காந்துருந்துருக்காரு. சரிங்களா? இந்த பிளேனுக்குள்ளே இருக்கார். அவரைத்தான் வந்து நம்ம பாடியாக கன்சிடர் பண்ணி, அவரை பார்ட்டிக்கலாக கன்சிடர் பண்ணிட்டு, அவர் மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, சரிங்களா? அவரை வச்சுக்கிட்டு தான் ஃப்ரீ பாடி டயக்ராம், கைனடிக் டயக்ராம் இதெல்லாமே நம்ம போட போகிறோம். அகெயின் ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு சொன்ன மாதிரி இந்த இடத்துல இஃப் யூ டிசைட் டு சூஸ் வித் ரேடியல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட். பிகாஸ் ரேடார் இங்கே இருக்குது. நம்ம இங்கிருந்து இந்த பொசிஷன் அப்படிங்கும்போது இட் இஸ் நாட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கும்போது வி டேக் தட் டு பி ஆர் அண்ட் ஸோ வி டிசைட் டு கோ வித் ரேடியல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆர் ஸ்ட்ராட்டஜி இஸ் கோயிங் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ். சரியா? அந்த பைலட் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த பைலட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு அந்த இடத்துல அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைன். ஸோ லெட் அஸ் டூ த மாடலிங். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் டைரக்ட்லி கிவன் யூ தி ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் கைனடிக் டயக்ராம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன தான் இருக்க போகுது, ஹீஸ் அண்டர் தி என்ன சொல்கிறது ஸ்டில் கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்கார். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக மாஸ் டைம்ஸ் ஆஃப் கிராவிட்டி, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகத்தான் போகுது. ரைட்? அதுக்கப்புறம் அகெயின் இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் இதை எக்ஸ் அண்ட் இது ஒய் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் வந்து அவர் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இன் ஒய் டைரக்ஷன், இன் எஃப் டைரக்ஷன் ரெண்டுமே பாசிட்டிவ் சென்ஸில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி த பாசிட்டிவ். ஓகே, லெட் மீ ரைட் இட் இன் டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னுடைய பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ரைட்? ஸோ இதுதான் வந்து அவர் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்தது கைனடிக் டயக்ராமை பொறுத்த வரைக்கும் ஃபைனலி வி ஹேவ் டிசைடட் தட் நம்ம இந்த இதில் பேச போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ரேடியல் டைரக்ஷன். ஸோ மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏஆர். அப்போது இதுதான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனாக இருக்கும்போது மாஸ் டைம்ஸ் ஆஃப் ஏ தீட்டா. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே நமக்கு ஃப்ரீ பாடி அண்ட் கைனடிக் பாடி டயக்ராமில் கொடுத்துருந்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு வி ஷால் ப்ரொசீட். இப்போது இதை வச்சு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி we are given with this r dot theta dot r double dot theta double dot அந்த இன்ஸ்டன்ஸில் இந்த வேல்யூஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. பட் we'll have to find out the values of r and theta. அது ரெண்டும் என்னன்னு நமக்கு தெரியணுங்களா? ஸோ சொல்யூஷன் வந்து ஃபர்ஸ்ட் we find the value of r and theta. ஸோ இப்போ r என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இந்த டிஸ்டன்ஸ் தான். இட் இஸ் கோயிங் டு பி அண்டர் ரூட் 800 squared plus 600 squared which turns to be 1000 meters, and theta is tan inverse of 600 upon 800. So approximately it is 36.87 degree. சரிங்க? இப்போ இந்த விஷயங்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சுக்கிட்டு அடுத்து என்னென்ன நமக்கு வேணும்? ஸோ எப்படியும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் இது பண்ண அப்ளை பண்ண போகிறோம். பட் பிஃபோர் தட் we'll have to calculate AR and A theta. So acceleration in these two directions. Acceleration in R direction என்ன? R double dot minus R theta dot square. இந்த இடத்துல R theta double dot plus 2 times of R dot theta dot. ஸோ ஆர் டபுள் டாட்டோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருந்துருக்காங்க, இட் இஸ் 34.8 மைனஸ் ஆர் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இட் இஸ் 1000 மல்டிப்ளைட் வித் தீட்டா டாட் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 0.900 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ வருது அப்படின்னு பார்த்து யூ ஜஸ்ட் டூ த சிம்பிளிஃபிகேஷன், யூ கெட் 26.7 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது இதை பார்த்துட்டிங்க அப்படின்னா your ஆர் வேல்யூ இஸ் 1000 multiplied with theta double dot is 0.0156 plus 2 times of r dot oda value என்னன்னு பார்த்தீங்கன்னா 120 and theta dot oda value என்னன்னு பார்த்தீங்கன்னா minus 0.900. ஸோ இது என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணும்போது you get it to be minus 6.00
meter per second squared. அப்போ என்னது r directional acceleration is 26.7 meter per second square. தீட்டாவில் வந்து கம்மியாகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ஆக்சுவலி தீஸ் ஆர் த கேல்குலேஷன்ஸ் இன் கைனமெட்டிக்ஸ். சரிங்களா? அடுத்தது நம்ம கைனெட்டிக்ஸ் ஐடியாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது we are going to apply Newton's second law of motion. By Newton's second law, force இதில் அப்ளை பண்ண போகிறோம். Summation fx is m times of ax. ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராப்ளமில் காம்பினேஷனாக யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஃபோர்ஸ் வந்து நம்ம பேசுகிறது வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் ஒய் டைரெக்ஷனில் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். ஸோ வீல் ஹேவ் டு ரிசால்வ். அப்போது கைனெட்டிக் டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி இருக்கக்கூடிய ஃபோர்ஸை வீல் ஹேவ் டு ரிசால்வ் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷன். அதே தான் வந்து இந்த ஃபோர்ஸையும் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணி தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சமேஷன் எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் எனக்கு ஆக்ட் ஆகக்கூடியது எக்ஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறது இந்த ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான், மாஸ் இருக்குது. இப்போ இந்த ஏஎக்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்துட்டுனா இதை ரிசால்வ் பண்ணும்போது ஐ எம் கோயிங் டு கெட் இல்லை ஃபுல்லாகவே அந்த எம்ஏஆர் கொசைன் தீட்டா. சரிங்களா? அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஹரிசாண்டலாக ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டில் வரப்போகுது. ஸோ மைனஸ் எம்ஏ தீட்டா கொசைன் தீட்டா. சரிங்களா? அடுத்தது வெர்டிக்கல் காம்போனன்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எம்ஏஒய் விச் இஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா எஃப்ஒய் எனக்கு பாசிட்டிவில் ஆக்ட் ஆகுது, எம்ஜி நெகட்டிவ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகிக்கிட்டு இருக்கு, ஈக்குவல் டு எம்ஏஆர் சைன் தீட்டா. அடுத்தது இது இங்கே என்ன செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு வந்துடுச்சு. செகண்ட் குவாட்ரண்ட்டுங்கும் போது சைன் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஸோ எம்ஏ தீட்டா சைன் தீட்டா. சரிங்களா? இப்போ we'll have to substitute the values into it. The values substitute பண்ணுறோம் அப்படின்னா what we had is mx is equal to fx is equal to mar cosine theta minus ma theta sin theta. சரிங்களா? மாஸ் என்னன்னு நம்ம கொடுத்துருந்துருக்காங்க, it is 80 kg. AR என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், it is 26.7 meter per second squared. So angle என்ன, sorry, here we have cosine theta, right? So இது என்ன 36.87 minus again 80 kg. A theta ஓட value was minus 6.00 meter per second squared. And இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா sin 36.87 degrees. ஸோ இது என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணும்போது யூ கெட் இட் டு பி 1997 நியூட்டன். இந்த டைரெக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து எஃப்ஒய் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் 80 kg மல்டிப்ளைடு வித் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எம்ஜி அப்படிங்கிறங்காட்டி ப்ளஸ். ஓகே, இங்கே ஆக்சுவலாக நான் இந்த சப்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடி லெட் மீ ரைட் டவுன் வாட் வி ஹேட், ரைட்? ஸோ இப்போ எஃப்ஒய் மைனஸ் எம்ஜி ஈக்குவல்ஸ் எம்ஏஆர் சைன் தீட்டா ப்ளஸ் எம்ஏ தீட்டா சைன் தீட்டா இருக்குது. ஐ நீட் ஒன்லி எஃப்ஒய். இதனால இந்த எம்ஜி கேன் பி டேக்கன் டு த அதர் சைடு. இந்த இதில் தான் வந்து நம்ம மற்ற வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ மாஸ் இஸ் 80 kg and G is 9.81 meter per second squared and mass is 80 kg again and AR என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26.7 meter per second squared and sin 36.87 degrees plus 80 kg. A theta is minus 6.00 meter per second squared and this is sin 36.87 degree. So இங்கே நமக்கு வந்து we have cos here, right? இது என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா you get 16
82 நியூட்டன்ஸ். ஸோ இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் அப்படிங்கும்போது இந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் அந்த பைலட் we were asked to find the force exerted on the pilot by his seat. சரிங்களா, அவர் உட்காந்துருக்க சீட்டுனால அவர் மேலே ஆன எக்ஸர்டான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுருந்துருக்காங்க. அந்த ஃபோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ.